ஹலோ பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு சுகந்தி அம்மா சேனல். டெய்லி நம்ம காலையும் மாலையும் எப்படியும் 2 டீ காஃபியாவது குடிக்கிறோம். ஆனால் இந்த டீ காஃபிக்கு பதிலாக இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சு பாருங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் புரோட்டீன் சத்தும் நார் சத்தும் விட்டமினும் உடல் பலம் பெறுறதும் கண் கூட பார்ப்பீங்க. ஸோ அந்த ஹெல்த் ட்ரிங்கை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கம்பு. இதில் நார் சத்தும் செரிமானத்தை அதிகப்படுத்துவதற்கான குணமும் இருக்குது. 2வது கோதுமை 1 கப். இது உடலுக்கு எனர்ஜி கொடுப்பது மட்டுமல்லாமல் மூளை மற்றும் நரம்பு செயல்படுவதற்கும் உதவுது. அடுத்தது பொட்டுக்கடலை 1 கப். இந்த பொட்டுக்கடலையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, உடல் எடையை கட்டுப்படுத்துது. அடுத்தது நிலக்கடலை 1 கப். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. விட்டமின் இ கூட அதில் இருக்குது. அடுத்தது 1 கப் ஜவ்வரிசி. இது பாடியை நல்லா கூலாக்கும், உடனடியாக எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு. அடுத்தது தேவையான அளவு ஏலக்காய், ஹார்ட்டுக்கு நல்லது, வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது தேவையான அளவு சுக்கு. இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுப்பு ஆன் பண்ணி வானொலியை வைத்து கொள்ளுங்கள். வானொலி ஹீட் ஆனதும் அதில் கம்பை போட்டு மிதமான சூட்டில் வறுத்து கொள்ளுங்கள். அடுத்து கோதுமையை போட்டு பொரிந்து வரும் அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலையை மிதமான சூட்டில் கருவிடாமல் வறுத்து எடுங்க. அடுத்து ஜவ்வரிசியை பொரிந்து வர அளவு வறுத்து அதையும் கொட்டிங்க. கடைசியாக நிலக்கடலையை வறுத்து எடுத்துங்க. அதில் எண்ணெய் பிசு இருப்பதால் வறுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வறுத்த கம்பு, கோதுமை, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி இதை தனியாக எடுத்து வச்சுங்க. நிலக்கடலையை தனியாக எடுத்து வச்சுங்க. கம்பு, கோதுமையை மிக்சியில் போட்டு அரைத்து ஜல்லடையில் சலித்து எடுத்துக்குங்க. அடுத்து ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை அரைத்து ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக ஏலக்காய், சுக்கு, நிலக்கடலை அனைத்தையும் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்து பவுடரையும் கலவையாக கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நிலக்கடலை எண்ணெய் பிசுப்பதால் கட்டியாக இருக்கும், கையால் கொஞ்சம் பிசைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கலவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைத்து கொண்டு 1 டம்ளரில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 1 ஸ்பூன் நம் கலந்து வச்சிருக்கும் ஹெல்த் மிக்ஸ் பவுடரையும் காய்ச்சின பாலை ஊற்றி நன்றாக ஆற்றி குடிங்க. உடம்புக்கு நல்லது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுகந்தி அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.